நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீரா வந்து கண்மணியையும், ராஜேஷோட அம்மாவையும் தெறிக்க தெறிக்க ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும்போது சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயும் வள்ளியும் நம்ம மாறனும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து பாத்திரமெல்லாம் கொண்டு வர மாதிரி காட்டுறாங்க. நிறைய பாத்திரத்தை கொண்டு வராங்க. அத்தா இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும், என்னடா லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீயும் வீராவும் வந்து தனி கொடுத்தனம் போயிட்டீங்க, இனிமேல் வந்து தனியாக தான் சமைச்சு சாப்பிட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது தனி கொடுத்தோமா, நாங்கள் எப்போ தனியாக போனோம், இந்த வீட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன்னு சொல்கிறாங்க. என்னடா லூசு பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்க அப்பா நேற்று என்ன சொன்னார், இந்த வீட்டில் வந்து ஒரு ஒரு ஒட்டு வரவு கூட வச்சிருக்க கூடாதுன்னு சொன்னாங்களே, இப்போ நீங்கள் எங்கே போய் சாப்பிடுவீங்க, நீங்களா சமைச்சு சாப்பிட போகிறீங்க, இதை எடுத்துகிட்டு போ ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் போய் ரூமில் கொண்டு போய் வைக்காரு நம்ம மாறன் வந்து. இன்னும் வீரா வந்து தூங்கிட்டு தான் இருக்காளா, என்ன சரி பாப்பா எந்திக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மாறன் வந்து வந்துடுறாங்க. அடுத்து வீரா வந்து எந்திக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே வராங்க. அந்த நேரத்தில் வந்து வள்ளி வந்து பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. வீரா, என்னம்மா நேற்று நைட் எல்லாமே முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அமைதியாகவே இருக்காங்க. சரி, நீ அமைதியாக இருக்கும்போது தெரியுது வெக்கப்படுறேன்னு, எனக்கு சீக்கிரமாக வந்து ஒரு பேரனோ பேத்தியோ பெற்றுக்கொடு, அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த வீட்டில் கலகலன்னு வந்து குழந்தை சத்தியத்தை வந்து என்னால் கேட்க முடியும், அப்போ தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வள்ளியம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. உடனே அங்கிட்டு சுற்றி முற்றி பார்க்காங்க. எதுவாக இருந்தாலும் அமைதியாக பேசு, ஏன்னா அந்த வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வள்ளியம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம், அந்த ராஜேஷோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அந்த வீட்டில் வந்து யார் யார் என்ன பேசுகிறா என்ன பண்ணுறா எல்லாமே அதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து கண்மணியை வந்து கெடுக்கிறதே அதாம்மா. கண்மணியை வந்து சந்தோஷமாக இருந்திருப்பா, அவளாவது நாள் தனியாக இருந்தால் கூட திருந்திடுவா, ஆனால் இந்த இவங்க அம்மா சேர்ந்துக்கிட்டு போட்டு விட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வள்ளி சொல்கிறாங்க. நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே கவலைப்படாதீங்கம்மா, அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனில் பார்த்தா நம்ம கண்மணியும் நம்ம ராஜேஷோட அம்மாவும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன கண்மணி சமைச்சிக்கிட்டு இருக்கியா, நம்ம வீட்டில் பார்த்தா நல்லா கொரட்டை விட்டு 10 மணி வரைக்கும் தூங்குவேன், அடுப்படி கூட எந்த பக்கம் இருக்கான்னு உனக்கு தெரியாது, நான் தான் சமைப்பேன், இங்கே வந்து சமைக்கலாம் ஆரம்பிச்சிட்டியே, சரி வழிவிடு, நான் வந்து எங்கள் மாமாவுக்கு டீ போட்டு கொண்டு போகணும், ரொம்ப டயர்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் மாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, என்ன யார் மாமான்னு கேட்குற, மாறன் தான் என் மாமா, என் ஹஸ்பண்டு தான் எனக்கு மாமா, அவர் டீ போட்டு கொடுக்கணும், வழிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம ராஜேஸ்வர அம்மா வந்து சொல்கிறாங்க, வீரா, இங்கெல்லாம் நீ சமைக்கக்கூடாது, பெரியவர் என்ன சொன்னார், அவங்க கூட வந்து பேசக்கூடாது, இந்த வீட்டில் வந்து ஒட்டு வரவே இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்ல, நீ பாட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்க, பிறகு பெரியவர் பார்த்தா எங்களை தான் திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க அத்தை, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், எங்கள் மாமாட்ட எனக்கு பேச தெரியும், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க அமைதியாக இருந்துடுறாங்க. வீரா, இங்கே வந்து சமைக்கிறதுக்கு அடுப்பு இல்லை, நீ எப்படி சமைப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நீ ஒரு அடுப்புலான்னு சமைக்க, இன்னொரு அடுப்பு நான் சமைச்சிக்கிறேன், வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் டீ போட்டுறாங்க. என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. கண்மணி வந்து சொல்லவே மாட்டேக்காங்க. சொல்ல மாட்டியா கண்மணி, சரி நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன், இதை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பெரிய கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜம்முன்னு டீ போட்டு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து மாறன் வந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ண கணவனை வந்து அவங்க மனைவி வந்து காப்பியில் வந்து விஷம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. அப்பாடா, இவ கையால் வந்து எதுவுமே குடிக்கூடாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம வீரா வந்து வராங்க. இந்தாங்க மாமா டீ குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன மாமாங்கிறா யார் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்காங்க. மாமா உங்களை தான், நீங்கள் தான் மாமா, டீ குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, யார் என்னையவா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் வந்து கேட்காங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வீரா சொன்னோன்னே, ஐயையோ நம்ம தான் இப்போ தான் நியூஸ்லலாம் படித்தோம், எதுவும் கலந்துருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து வராங்க. டேய், ஆசையாக வந்து டீ போட்டு கொடுத்துருக்கா, ஒழுங்காக வாங்கி கொடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து டீயை வாங்கி குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி, நம்ம வீரா தான், நம்பிக்கையாக குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து டீ குடிக்கிறாங்க. அடுத்து வந்து வள்ளிக்கிட்ட வந்து நம்ம வீரா வந்து கேட்குறாங்க, அம்மா, அதாவது மாறனுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள், அவருக்கு தேவையான சமைச்சு ஜமாய்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அவனை பற்றி என்னை விட உனக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு, நீ என்ன சமைச்சாலும் அவன் நல்லா சாப்பிடுவான், அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கான்னு உனக்கு தெரியும், நீ அதை எல்லாம் சமைச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே வள்ளியம்மா, சரிம்மா நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனில் போய் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கண்மணி வராங்க. என்ன, நான் சமைக்கிற நேரத்தில் நீ சமைச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க, கண்மணி, இவ்வளோ நேரம் நீ சும்மா தானே இருந்தேன், நான் வந்து சமைக்க ஆரம்பித்த உடனேயும் நீ என்னமோ சமைக்கிற மாதிரி வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்க, அங்கிட்டு போ, நான் இப்போ 11 மணி தான் ஆகுது, நான் ஒரு 12 மணி வரைக்கும் சமைக்கிறேன், 1 மணி நேரத்தில் நான் சமைச்சிடுவேன், 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே நீ சமைச்சிரு, அதுக்கடுத்து பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காலையில் வந்து நீ வந்து ஒரு அடுப்பு தானே சமைச்ச, இப்போ எனக்கு ஒரு அடுப்பு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் 2 அடுப்புலையும் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், நீ அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அங்கிட்டு தள்ளி விட்டுறாங்க. அதெல்லாம் அங்கிட்டு இருந்து இவர் பார்த்துறாரு, ராமச்சந்திரன் பார்த்துறாரு. பார்த்து கடுப்பாயிடுறாரு. என்னடா இவ்வளோ ஒதுக்கி வச்சா இங்கே வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியை கூப்பிட்றாங்க. வள்ளி பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. ஐயையோ,
அண்ணனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீரா வர சொல்லி நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், வீரா உன்னை வந்து அண்ணன் கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். யார் மாமாவா இந்த வாரேன்னு சொல்லிட்டு வீரா வந்து வராங்க. வீரா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க, எனக்கு வந்து நீ மரியாதை கொடுப்பியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. மாமா உங்களுக்கு மரியாதை கொடுக்காம யார் கொடுக்க போகிறேன், ஏன் மாமா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நான் நேற்று என்ன சொன்னேன், உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இந்த வீட்டில் நீ இருக்கிறோம் ஆனால் தனியாக சமைச்சு சாப்பிட்ணுன்னு சொன்னேன், நீ எதுக்கு இப்போ வந்து இந்த வீட்டு கிச்சன்லேயே நீ சமைச்சிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லா இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் பெரியவங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. இந்த வீட்டில் வந்து 2 பெட்ரூம் இருக்கலாம், பாத்ரூம் எத்தனை வேணால் இருக்கலாம், எது வேணால் எத்தனை வேணால் இருக்கட்டும். ஆனால் பூஜை ரூமும் கிச்சனும் வந்து வீட்டில் வந்து ஒன்று தான் இருக்கணும் மாமா, அதுதான் குடும்பத்துக்கு அழகு, அப்போ தான் குடும்பம் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ராமச்சந்திரனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரனும் இது கரெக்டு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.